கொஞ்சம் லேட்டா தான் அப்டேட் பண்றேன். பே அவுட்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதான் என்னோட பே அவுட் சர்டிஃபிகேட். லைட்டா எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்ச் மாசத்தோட டர்ன் ஓவர் $203. ஸோ நம்ம ஊர் காசுக்கு லைக்கு எக்ஸாக்ட்டா ரூ. 18,795 வந்துச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட என்னோட 1 மந்த் சேலரியோட அதிகம். நான் பே அவுட் எடுத்துட்டேன். ஸோ மாஸ்டர் ஐடி வச்சிருக்கேன் அண்ட் பே அவுட்டும் பண்ணிட்டேன். பே அவுட்டும் கைக்கு வந்துருச்சு. பேமெண்ட் எடுத்தாச்சு. ஏடிஎம்லேருந்து எடுத்து செலவு பண்ணியாச்சு. இதான் நடந்த கதை. ஸோ நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் பே அவுட் போட்ட அப்புறம் வீடியோ போடுறேன்னு. ஸோ பே அவுட் போட்டாச்சு. இது வந்து மார்ச் மாதத்தோட டர்ன் ஓவர். மார்ச் மாதம் கூட நான் ஃபுல்லாலாம் ட்ரேட் பண்ணல. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் எதுவுமே நான் பண்ணலை. லாஸ்ட் 2 வீக்ஸில் தான் பண்ணேன். அவ்வளோதான் அவ்வளோதான் என் செட்டப் வந்துச்சு பண்ணேன். இப்போ கரண்ட்டாக லாஸ்ட்டாக புதன்கிழமை எனக்கு எஸ்எல் அடிச்சுட்டு மார்க்கெட் டிபி போயிட்டான். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்துச்சு. பட் நான் செல்லுக்கு தான் பார்த்தேன். நேராக போயிட்டு எஸ்எல் அடிச்சுட்டு கடன்னு ஏஷியாலே மார்க்கெட்டை இறக்கி அவன் அன்றைக்கி டேயில் காலையில் செல்லுக்கு என்ட்ரி கொடுக்காம அப்படியே வடன்னு இறக்கி டிஓவில் அடிச்சிட்டான். ஸோ இதனால் எனக்கு அக்கௌண்ட்டில் இப்போ என்னோடய ஆஃப்டர் பே அவுட்டுக்கு அப்புறம் அக்கௌண்ட்டு $5,000 ரீசெட் ஆன அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2% 2% அப்புறம் 2.5 நியரஸ்ட் 2.2 அந்த மாதிரி பர்சன்டேஜ் நான் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ இருக்க என்னோட கரண்ட் ஸ்டேட் வந்து $4,882 அக்கௌண்ட்டில் இருக்குது. அதாவது $382 தான் அக்கௌண்ட்டில் இருக்குது. இதை வச்சு நான் திரும்ப இந்த லாஸை ரிகவரியும் பண்ணணும் அண்டு மினிமம் 3 டேஸ் அது ரீசெட் ஆகிருக்கு. இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் நான் பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது நெக்ஸ்ட் பே அவுட் டார்கெட் 360 அபோவ், அதாவது $360 மேலே எடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும். என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்பிட்டு, அதாவது அந்த 80-20 கிடையாது. நான் என்ன எடுக்கிறேனோ அது புரோக்கர் எனக்கு அப்படியே பே பண்ணிடுவாங்க. ஸோ நான் 100 எடுத்தா 80 வரும், 20 புரோக்கருக்கு அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வாங்கும்போதே 100% சொல்லி தான் வாங்கினேன். அதனால் எனக்கு 100% ப்ராஃபிட் ஸ்பிட்டு 100%. ஸோ நான் என்ன எடுக்கிறேனோ அது இப்போ வரைக்கும் நான் $117 மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டில். ஸோ கிட்டத்தட்ட நியூட்ரலேருந்து நான் ஒரு 2% லாஸில் இருக்கேன். பட் இந்த லாஸை கண்டு பயந்தோன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ இந்த லாஸ் எனக்கு புதுசு கிடையாது. இந்த மாதிரி பின்னாடி போகிறது எனக்கு புதுசு கிடையாது. அக்கௌண்ட் ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றது எனக்கு புதுசு கிடையாது. ஸோ அக்கௌண்ட் ப்ரீச்லாம் பண்ண மாட்டேன். யூ டோன்ட் வரி. ஒரு ப்ரீச் பண்ணிடுவானோ, இட்ஸ் ஜஸ்ட் அவுட்கம். அக்கௌண்ட் ப்ரீச் ஆகிறது ஆகாமல் இருக்கிறதுன்றது ஜஸ்ட் ஒரு அவுட்கம் தான். பட் மோஸ்ட் ப்ராபபிள் நான் அப்படி ஒரு சினாரியோ பண்ண மாட்டேன். என் மாடல் என் செட்டப்பு நின்று அடிக்கும். நேற்று என் செட்டப் வந்துட்டு போயிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆன்லைனில் இல்லை. ஏன்னா நேற்று எஸ்எல் வாங்கிட்டேன். ஸோ இந்த வாரம் நான் லீவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு டிசிஷனில் இருந்துட்டேன். பட் நேற்று பார்த்தா பக்காவான செட்டப் கொடுத்து மார்க்கெட்டு என்ட்ரி கொடுத்து டார்கெட்லாம் அடிச்சிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆன்லைனில் இல்லை. ஆஃப்டர் தட் நான் அதுக்கப்புறம் தான் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தா பக்காவாக வந்து என்ட்ரியை கொடுத்து டார்கெட்டை போய் அடித்து போயிருக்கேன். சப்போஸ் நேற்றே நான் அதை பிடிச்சிருந்தேன்னா இன்னத்துக்கு இந்த லாஸ்ட்லாம் ரிக்கவர் ஆகிட்டு அடுத்த பே அவுட்டுக்கு ரெடியாக இருக்கும். மோஸ்ட்லி ரெடியாக இருக்காது. அடுத்த பே அவுட் ப்ராஃபிட்டபிள் இது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்த 2 டேஸ் ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் பே அவுட் போட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சினாரியோ நடந்திருக்கும். பட் தட் கோஇன்சிடென்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் ஆன்லைனில் இருந்தால் சொல்லலாம். ஆன்லைனில் இருந்து பார்க்கலான்னு சொல்லலாம். நான் ஆன்லைன்லே இல்லை. நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டேன். ஒரு 2-3 வாரமாகவே ஓவர் அன்டைமில் தூங்குறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. லைக் லாஸ்ட் வீக்கில் சொன்ன மாதிரி, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வீடு ஷிஃப்ட் மாற்றணும், அதுக்கு அட்வான்ஸ் ரெடி பண்ணணும், ஊரில் டிராக்டருக்கு பே பண்ணணும், ரெண்ட் அதுக்கு டியூ பே பண்ணணும். அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட எனக்கு இது சொல்கிறது ஒன்றும் இல்லை, லைக் கிட்டத்தட்ட எனக்கு இந்த 4 வாரத்துக்குள்ளே நான் ஒரு $1,00,000 அடிக்கணும் குறைஞ்சபட்சம். என்னோடய டார்கெட் அட்லீஸ்ட் ஒரு 50,000 நான் அடிக்கணும். அச்சாதான் என்னை சுற்றி இருக்க பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி அளவுக்காவது அடித்தா கூட மீதியை நான் லைக் தண்டலில் இல்லை ஏதாவது அதில் கிரெடிட்டில் வாங்கிட்டு கடனில் வாங்கிட்டு அப்புறமா கூட பே பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இந்த செட்டில்மெண்ட்டை செட்டில் பண்ணணுன்றது என்னோடய லைஃப் தரக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இப்போ கூட நேற்று ராத்திரி கூட நான் ஒரு 3 மணிக்கு தான் படுத்தேன். தூக்கமே வரல. என்னடா அது, ஏன்னா மைண்டு 2 பக்கம் அடிக்குது. ஒரு பக்கம் என்னென்னா லாஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம்னா இப்போ அழகாக என்ட்ரி கொடுத்துருக்கு, என்ட்ரி எடுக்காமல் விட்டுட்டேன். அந்த மாதிரி தேவையில்லாத திங்கிங்லாம் இருந்துச்சு. அவனை வெயிட் பண்ணி படுத்து தூங்கி எதுக்குள்ளே மணி ஆயிடுச்சு. இப்போ கூட ஒரு மாதிரி சொக்குது. பட் டைம் ஆயிடுச்சு, வேலை கிளம்பணும். ஸோ இதுதான் லைஃப். அப்படியே ஒரு ப்ராஃபிட்டபிள் லைஃப் அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் பொழப்பேன், ஒரு நாள் செத்துருவேன்ற மாதிரி அப்படியே முன்ன பின்ன இருக்கும். பட் அது அப்படி தான். அது இப்போ ஜஸ்ட்டு என்ன ஒரு 2% லாஸ் ஆகிருக்கு, அவ்வளோதானே. நான் உலகம் அழிஞ்சு போச்சு, அக்கௌண்ட் பிரீச் ஆகிடுச்சு இல்லையே.
ஸோ உண்மையான கான்ஃபிடென்ட்ன்றது நீங்கள் பே அவுட் எடுத்த அப்புறம் கிடையாது, காசு கைக்கு வந்த அப்புறம் கிடையாது. நீங்கள் திரும்ப கேமை ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் கொடுத்து அங்கேருந்து திரும்பி நீங்கள் பிக்கப் பண்ணி மேலே ஏறி வரீங்கல்ல, அங்கே தான் உங்கள் உண்மையான சைக்காலஜி, உண்மையான மைண்ட் செட், உண்மையான கான்ஃபிடென்ட், உண்மையான உங்கள் மாடல் மேலே நீங்கள் வச்சுக்க ட்ரஸ்ட் அண்ட் உங்கள் ஐடியாலஜி, அது எல்லாமே அதை தான் சொல்லும். ஸோ இது நிறைய தடவை நான் கீழே விழுந்திருக்கேன், திரும்பி எந்திரிச்சிருக்கேன். ஸோ விழுறது எழுறது எனக்கு புதுசு இல்லை. ஸோ என்னால் இதை மேனேஜ் பண்ணி வந்துட முடியும். பட் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சப்போஸ் அக்கௌண்ட்லாம் பாஸ் பண்ணி பே அவுட்லாம் எடுத்து திரும்பவும் அடுத்த பே அவுட் போகும்போது இந்த மாதிரி சம் சினாரியோஸ் நடக்கும். என்ன ஆட்டம் ஆடினேன் அந்த மாதிரிலாம். ஆமாம், பே அவுட்லாம் வந்த அப்புறம் என்னன்ற குரூப்பில் போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறேன் வாண்டடா. இந்த பாருன்னு கிட்டத்தட்ட நிறைய பேரோட கண்ணடி கல்லடிலாம் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த கண்ணடி கல்லடி மேலே நம்பிக்கை கிடையாது, ரொம்ப கம்மி, ஒருத்தனை தவிர. பட் இவ்வளோ அப்சக்கல்ஸ், இவ்வளோ சஃபரான ஒரு என்வாரன்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்போயும் என் கண்ணுக்கு இது ஒன்றும் முடிவில்லை, இதோடு முடிய போகிறதில்ல, இது முதல் விருது இல்லைன்ற மாதிரி நீ திரும்பவும் இதுலேருந்து ரிக்கவரி ஆவ, ப்ராஃபிட் எடுப்ப, நீ சொன்னதை தாண்டி எடுத்து காட்டுவ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த மைண்டுக்குள்ளே இன்ஸ்டன்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. இது ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக அடிக்கலாம், ரிஸ்க்கை கம்மி பண்ணு, நியூட்ரலுக்கு கொண்டு வா, ப்ராஃபிட்டுக்கு கொஞ்சமாக புஷ் பண்ணு, அதுக்கப்புறம் ரிஸ்க்கை என்ன ரிஸ்க்கோ அதை இன்க்ரீஸ் பண்ணு, அதுக்கப்புறம் ஒரே அடி எல்லாமே எல்லா சேலஞ்சுமே டப்புன்னு முடிஞ்சு போயிடும், பே அவுட்டை போட்டு ஹாயாக உட்காரு அப்படின்றது தான். ஏன்னா இந்த சினாரியோவை நான் லாஸ்ட்டு பே அவுட்லேயும் பண்ணேன். அதாவது அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் $100 $103 கிட்ட போச்சு. அப்புறம் இந்த ட்ரேடிங் டேஸ் 3 நாள் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பண்ணி அது 360 நினைக்கிறேன், லைக் $360 வரைக்கும் கொண்டு போய் ப்ராஃபிட் $360 கொண்டு போய் அப்புறம் மார்க்கெட் சடன்லி ரிவர்ஸ் ஆகி அந்த 300லாம் போய் கடைசியில் வெறும் 5066 நின்று அந்த 66 போய் 4980 சில்லறையிலேருந்து திரும்ப அதிலேருந்து ப்ராஃபிட் எடுத்து வந்து 5025க்கு வச்சு 5025லேருந்து 5203 அதுக்கு மேலேயும் போயிருக்கும். பட் எனக்கு 200 போகுதுன்னு சொல்லி நான் பொசிஷனை போதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி அதை பே அவுட் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் எப்பவுமே இருக்கும் ஒரு லைவ். இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா, நானே இப்போ தான் லைவுக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு லைவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் நியூட்ரலே இருந்துக்கிட்டு அப்படியே டப்பு முன்னாடி போக மாட்டீங்க. சம் மிஸ்டேக்ஸ், சம் கைண்ட் ஆஃப் மேனுவல் மிஸ்டேக்ஸ் ஆர் அனலைஸ் மிஸ்டேக் ஆர் என்ட்ரி பொசிஷன், ப்ரைஸ் அண்ட் டைம், வாட் கைண்ட் ஆஃப், இல்லை மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அன்றைக்கி டேயில், டைம், ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன்னால இன்ட்ரப்ட்னால அது ஃபெயில் ஆகலாம். பட் ஒரு ஃபெயிலியரை பார்த்து அது வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணாலோ இல்லை இக்னோர் பண்ணாலோ இல்லை ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணாலோ யூஸ்லெஸ். எப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்றது, அது வரும், அது வந்தால் டிபி அடிக்கும், அவ்வளோதான். அது எந்த லாஜிக்கல் 100% வின்னிங் ரேட்லாம் சொல்ல வரல. பட் இது 200% எனக்கு அது மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்ற அளவுக்கு நான் அதை பிலீவ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், ஐ ட்ரஸ்ட் மை மாடல். வாட் யூ மாடல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் லைக் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண பீரியட் ஆஃப் டைமில் ஒரு சம் கோட்ஸ் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸும் கோரிலேஷன் பேர்ஸோட கோஆர்டினேட்ஸும் தான் மாஸ்டரோட மிஸ்ட்ரி, மார்க்கெட்டோட மிஸ்ட்ரி. ஒன்ஸ் அப்பான் அதை நீங்கள் டீகோட் பண்ணிட்டீங்கன்னா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவ்வளோதான் மார்க்கெட் அப்படின்றது ஆரம்பத்திலே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். என் பல வீடியோஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த மென்டர்ஷிப் வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போவும் நான் ஒன்று சொல்லிப்பேன், ஜஸ்ட் எனக்கு இதோட இந்த சென்டென்ஸ், இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். இதை நான் எப்படி பண்ண போகிறேன், எங்கேருந்து நான் பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு ரூட்ஸை கண்டுபிடிக்க போகிறேன் எனக்கு தெரியலை. பட் எனக்கு ஐ ஓப்பனிங்காக இருந்தது இந்த 2 விஷயந்தான். ஒன்று மல்டி டைம் ஃப்ரேம் ஒரு அனலைஸும், கோரிலேஷன் பேர்ஸோட கோஆர்டினேட்ஸும். இந்த கோஆர்டினேட்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து டைம் ஃப்ரேம் எல்லாம் அலைன்மெண்ட் ஆகி நின்னா தான் ப்ரைஸ் திரும்பும் அப்படின்றத அப்போவே நான் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். பட் அது என்னால் இதுதான் அப்படின்னு ஸ்பாட் பண்ண முடியாமல் இருந்த ஒரு விஷயம். ஆஃப்டர் செகண்ட் பேஸை கிளியர் பண்ணும்போதும், ஆஃப்டர் நான் டவுன்ஃபால் ஆகிட்டு திரும்ப அக்கௌண்ட்டை நியூட்ரல் கொண்டு வந்து பே அவுட்டு எடுக்கனாலும் எடுத்துட்டேனாலும் இப்போ அகெயின் செகண்ட் பே அவுட்டுக்கு போயிட்டு திரும்பி ஒரு சின்ன ஒரு ஃபால் டவுன் ஆகியிருக்கேன், சின்ன ஒரு புல் பேக் அந்த மாதிரி ஆகியிருக்கேன். இப்போ இந்த ஒரு லாஸ்ட் சிச்சுவேஷன்லேயும் நான் சொல்கிறேன், என்னால் முடியும், சீரியஸ்லி என்னால் முடியும், என்னால் இருந்து ரிக்கவரி ஆக முடியும், என்னால் இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும்,
நான் டார்கெட் பண்ண அமௌண்ட்டை விட $2 $3 $5 $6க்கு மேலே அதிகமாக எடுத்து அதை விட அதிகமாக எடுத்து அடுத்த பே அவுட்டை நான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். லைக் மேபி ப்ரோக்கர் சைடில் கொடுத்துட்டானா ஓகே, இல்லை சம் கண்டிஷன்ஸ் எனக்கு கரெக்டாக தெரில. மோஸ்ட் ப்ராபபிள் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரில, மேபி அது என்ன சினாரியும் தெரில. பட் என்னோட சைடு எஃபெக்டை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா என்னோட மாடலோட ஒர்த்து எனக்கு தெரியும். ஒர்த்துன்ற மாதிரி எனக்கு தெரியும். ப்ரோ சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன், மாடலை சொல்ல மாட்டேங்கன்னா ஐ எம் லிட்ரலி ஸோ சாரி. அதனால் பப்ளிக் டொமைனில் அது என்னன்னு கூட என்னால் வாயத்தண்டு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சொல்லக்கூடாது. அதுக்கு நிறைய ஒரு வேலிடான ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே சார்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா 2 இயர்ஸுக்கான ஹார்ட் ஒர்க் அந்த எஃபர்ட்டுக்கான டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, எஃபர்ட்ஸ், ஸ்லீப்லெஸ் நைட், ஓவர் திங்கிங், இந்த மாதிரி லைக் எல்லா சஃபரையும் கடந்து தான் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. அது ஈஸியாக பப்ளிக் டொமைனில் சொல்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக உடன்படிக்கல. நான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை விட்டுருந்தேன், நான் இன்னும் பே அவுட் எடுக்கல, ஐ எம் நாட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஒன்ஸ் அப்போ நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிட்டேன்னா நானும் மற்றவங்க மாதிரி வாயை மூடிடுவேன், ஆன்லைன் வரமாட்டேன், பெருசாக என்னோட இதை பற்றி நான் பேச மாட்டேன். ஸோ நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்டேருந்து எவ்வளோ வேணாலும் சரக்கு எடுத்துக்க. பட் ஒன்ஸ் அப்போ நான் என்கிட்ட இருக்க சரக்கை வச்சு நான் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் எந்த சரக்கை யூஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். என்ன மெத்தட், என்ன ஐடியாலஜி, இல்லை என்ன கான்செப்ட், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ், எப்படி ஹவு டு யூ ஐடென்டிஃபை, அந்த எந்த இன்ஃபர்மேஷனையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். நான் காசு பார்க்கறதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்துக்க, காசு நான் பார்த்துட்டேன்னா எவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், மறைஞ்சிடுவேன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதில் ஒரு சிலர் வந்து என்னை யூஸ் பண்ணாங்க, நல்லபடியாக பண்ணாங்க, அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி இப்போ அவங்களும் பே அவுட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலானவங்க வராங்க, பார்க்குறாங்க, ரேண்டமாக மெசேஜ் பண்ணுறாங்க, அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. சிலர் வந்து லைவுக்கு வராங்க, மைக்கை மியூட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. நிறைய கண்டிஷன்ஸ், நிறைய பட் ஐ மீன் லைவ்னு சொல்கிறது டெலிகிராம் லைவ் டெய்லி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். போர் அடிக்கணும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இட்ஸ் இன்ஆஃப் மேன். இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. அப்போ ப்ரீமியம்னா எவ்வளோ ப்ரோ, எவ்வளோக்கு ப்ரோ செல் பண்ணுறேன்னு கேட்டால் அது செல்லும் கிடையாது. ஸோ இது எப்படின்னா ஆரம்பத்தில் நமக்குள்ளே நம்ம நிறையா பேசியிருக்கோம், இந்த நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். மென்டார்ஷிப்பே ஒரு ஸ்கேமு, அவனுக்கு உண்மையிலே மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும்னா அவன் சம்பாதிச்சிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுப்பட்டு ஏன் கூவி விற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். நான் பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஐ மீன் நான் ரெக்கார்டில் பேசினா ஞாபகம் இல்லை, மேபி பேசியிருக்கலாம். நான் லைவில் நிறையா பேசியிருக்கேன். இப்போ அதே விஷயத்தை நான் அதே லாஜிக்காக இப்போ என்னோட ஐடியாலஜியாக வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு என்னால் மார்க்கெட்டில் காசு பார்க்க முடியும், என்னால் காசு பார்க்க முடிச்சிட்டேன், இனிமேலும் பண்ணுவேன். இப்போ நான் லாஸ்ட்டில் தான் இருக்கேன், பட் நான் திரும்பி இதை ப்ராஃபிட் பண்ணி காட்டுவேன். அது மேபி இந்த மந்தோட எண்டில் என்னோட இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். நான் புதுசாக ஒரு சேனல் தனியாக வச்சுருக்கேன். நான் எடுக்கக்கூடிய லைவில் அந்த லைவ் அக்கௌண்ட்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே ட்ரேடர் பார்கெயின் சொல்லக்கூடிய இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். இது பப்ளிக் சேனல் தான். ஸோ ட்ரேடர் பார்கெயின் நீங்கள் டைப் பண்ணால் சரி. இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நான் கீழே வேணால் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் கட்டுவேன். பட் வாட் இஸ் த மெத்தடாலஜி, ஐடியாலஜின்னு சொல்ல மாட்டேன். நான் எடுக்கிற லைவ் ட்ரேடை வந்து போஸ்ட் பண்ணுவேன். உன்னால் முடிஞ்சால் அது என்ன ஏது அப்படின்னு நீ சார்ட்டில் போய் நீயா கண்டுபிடிச்சி டீகோட் பண்ணி நீ ஒரு வெரைட்டி ஆஃப் அப்ரிஷியேட்டை கண்டுபிடிச்சிட்டனா தட் நைஸ். அது உன்னோட ஓன் எஃபர்ட்டு, உனக்கு கிடைச்ச ஒரு கிரேட்னஸ் விஷ், லைக் அது உன்னோட விருப்பம். பட் நான் அது என்னன்றதை நானாக வாயில் சொல்ல மாட்டேன், இதான் அப்படின்னு நானாக ஒத்துக்க மாட்டேன். என் வாய் சும்மா இருக்காது, எல்லாத்தையும் கக்கிடும், உண்மையை எல்லாத்தையும் கக்கிடும். அதனால் வந்து நான் சொல்லக்கூடாது. சின்னதாக லீடு கொடுத்தாலே என்னை அறியாமலே எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன். அது என்னை தடுத்து நிப்பாட்டுங்க பாஸ், நான் எவ்வளோ வெகுதியாக எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி. ஜி அவங்களுக்கு எல்லா கதையும் கேட்குறாங்க அந்த மாதிரி. அப்போ என்னை சொல்லி நிப்பாட்டுங்க ஜி, வாங்க நம்ம காரில் போயிட்டு அப்படியே வீச்சோரமாக பேசிக்கிட்டே போ அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் நான் அதை சொல்ல முடியாது. பட் இதான் கதை. இப்போ நானும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான், நான் பே அவுட் எடுத்துட்டேன். சில பேருக்கு இது வந்து தட்ஸ் கோஇன்சிடென்ஸ் ஆர் லக்குன்னா கூட தெரியலாம், அப்படி தான் யோசிப்பாங்க, யோசிச்சுட்டு போகிறாங்க. இது லக்கு இல்லை, இது என்னோடய ஸ்கில்லு, என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கான கிடைச்ச ஒரு ரிவார்டு, என்னோட டேலண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோன்னா நான் இன்னொரு பே அவுட் எடுத்துட்டேன்னா எல்லோரும் மூக்கையும் உடச்சிடலாம். அண்டு பிஸ்னஸோட ஸ்கேல் அப் நான் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பலை. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சுன்னா, நல்லபடியாக அதுலேயும் எனக்கு காசு வர ஆரம்பிச்சிச்சுன்னா, அதிலேருந்து நான் காசு எடுத்துட்டேன். இன்கேஸ் நான் அதிலேருந்து கண்டிப்பாக எடுப்பேன். ஒரு வேளை எடுத்து முடிச்சுட்டேன், இட்ஸ் கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆன அப்புறம்
அது என்ன ஏதுன்றத நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அது வரைக்கும் அது என்ன ஏதுன்றத இப்போதைக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன். சஸ்பென்ஸோடு இருங்க. இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சைலண்ட்டாக பிஹைண்ட் த சீன் இந்த மாஸ் ஐடியும் தாண்டி பின்னாடி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அது கம்ப்ளீட் ஆகட்டும். அது டேக் அ டைம். ஏன்னா அதுக்கேற்ற அது ஒர்த்து. அந்தளவுக்கு அது பெரிய ஸ்கேல் அப். அது ஒர்த்து. ஸோ அதை வந்து நான் ரஷ் பண்ண விரும்பல. பொறுமையாக நவுத்தலாம். அதுக்கான டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைம்க்கு ஏற்ற ப்ராசஸ் பண்ணனா டைம் முடியும்போது அதுக்கேற்ற இப்போ நான் எவ்வளோ இப்போ ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட்டில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேனோ அதை விட ஒரு 5 மடங்கு அந்த மாதிரி 5 மடங்குன்றது ஒரு நான் மினிமம் கேல்குலேஷன். அட்லீஸ்ட் ஒரு 2 மடங்கு வந்தாலும் நல்ல விஷயம் தான் அப்படின்ற ஒரு கணக்கில் அது பத்திரமா கண்டிப்பாக கண்டிப்பாக 2 மடங்கு மேலே தான் வரும். 2 மடங்கு 5 மடங்கு தான் வரும். அப்படி ஒரு விஷயம் நான் பின்னாடி பிஹைண்ட் த சீன் பண்ணியிருக்கேன். அது என்ன எதுன்ற டேட்டாவை நான் இப்போ ரிவீல் பண்ணலை. ஆனால் அது இருக்குது. அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நான் ஃப்யூச்சரில் அதுலேருந்து நல்லபடியாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது நான் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நான் அதை பற்றி பேசுகிறேன். அது வரைக்கும் நான் அது கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கட்டும். ஒரு சஸ்பென்ஸாக ஏதோ ஒரு விஷயம் தலைவன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஸோ இதான் கதை, இதுதான் நிலவரம், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நடுவில் ட்ரம்ப் மாமா வேறு ஏதோ வேலையை பார்த்து விட்டுறாரு. அவனா நியூஸை போட்டு சம்மந்தமே இல்லாமல் சரக்குன்னு ஏற்றி இப்போ யூரோ யூஎஸ்டி எங்கே போகுதுன்னே தெரியல. எனக்கே தெரியல எங்கே தாண்டா போகிற, இப்போ இங்கே தாண்டா போகிறேன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு பே அவுட் போட்டோன்னா மட்டும் போதும். இதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? மணி தரக்கூடிய கான்ஃபிடென்ட்டே வேறு எதுவுமே தராது. சீரியஸ்லி. நீங்கள் இந்த ஃபீல்டில் மணி மேக் பண்ணி அந்த காசு கைக்கு கொண்டு வர வரைக்கும் தான் உன்னை சுற்றி இருக்க எல்லா டார்க்னஸும் கேர்ஸும் சஃபரு இல்லை டிஸ்என்கரேஜ்மெண்ட்டு வாட் கைண்ட் ஆஃப் பேட் வைப்பு எல்லாமே அந்த காசை எடுக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அந்த காசை நீ கையில் எடுத்து பார்த்துட்டேன்னு வை, அது தரும் பாரு ஒரு ராஜபோதை. பணம் கூட ஒரு போதையை தரும் தெரியுமா? இந்த ஹர்ஷி சுமிதா சொல்லுவானே, என்ன மாதிரி ரிஸ்கில் காதல் இருந்தால் குதி, ஒன்று முழுகி போவேன் இல்லை பறப்ப. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் முழுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னை இழக்க என்னையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவன் நான். அதனால் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை. பார்த்தலான்ற ஒரு ஐடியா. பட் எல்லாராலும் அந்த மாதிரி ஸ்டூப்பிடான ஒரு திங்ஸை வச்சுருக்க முடியாது. இது ஸ்டூப்பிட் தான். இது கிட்டத்தட்ட ரொம்ப தைரியமான ஒரு முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜெயிச்சிட்டா அது வந்து இட்ஸ் அன்பிலீவபிள் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தோத்துட்டா பைத்தியக்கார பய அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அவுட்கம் எப்படி வந்தால் வந்துட்டு போகுது, அது நமக்கு தேவையில்லை. நம்ம ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும். ஸோ நான் ஒரு ப்ரூஃப், ஒருத்தன் இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கான், பே அவுட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கான், இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு ஒரு எல்லிஸ்டேட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த வீடியோ நான் சொல்ல விரும்புகிறேன். தவிர வந்து என் மாடல் என்ன அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஓகேவா? நான் பண்ணி காட்டிட்டேன், எடுத்து காட்டிட்டேன், இனி எடுப்பேன். நான் என்ன பண்ணுறேன் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து காட்டிட்டேன். யா பே அவுட் எடுத்தாச்சு, பிரியாணி வாங்கி சாப்பிட்டாச்சு. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பே அவுட் போட்டோம். இந்த பே அவுட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவே எனக்கு போனஸ் கிடச்சிச்சுன்னா, ஐ மீன் மார்க்கெட்லேருந்து நான் எக்ஸ்ட்ரா ரெவென்யூ எடுத்துட்டேன், எனக்கு தேவையானதை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒருவேளை நடந்துச்சுன்னா, நான் கிவ்அவே கொடுக்கலான்னு பிளான் இருக்கேன். அதை பற்றி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தனியாக ஒரு வீடியோ போட்டு அது என்ன மாதிரி கிவ்அவே, என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணேன். இப்போதைக்கு அப்படி ஒரு தாட் இருக்குது கம்யூனிட்டியில். ஒரு எத்தனை பேருக்கு கிவ்அவே கொடுக்க போகிறேன்னு தெரியல. அது ரிவார்டை பொறுத்து, எனக்கு எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் நான் முடிவு எடுக்க முடியும். ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறதா, 5 பேருக்கு வாங்கி கொடுக்குறான்றது அன்றைக்கி நிலமையில தான் தெரியும். அது எதுவுமே எங்கள் ஆளுங்களுக்காக நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இல்லை, பப்ளிக் டொமைனில் போட்டுருவேன். அதுக்கான என்ன ப்ரொசீஜரோ அதுக்கான இது போயிட்டுருக்கு. முதல்ல பே அவுட் எடுப்போம். மேபி ஆல்ரெடி லாஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து ரிகவரி பண்ணி பே அவுட் வரைக்கும் கொண்டு போயிடுவோம். ஆஃப்டர் பே அவுட்டுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு ரிவார்டு அதிகமாக வருது அப்படின்ற பட்சத்துக்கு இதை நம்ம கொடுக்கலாம். அகெயின் ஒரு கிவ்அவே பாலிசியாக வந்து ஒரு நியூ ட்ரேடர்ஸ், ஆல்ரெடி கேபிட்டல் இல்லாமல் இருக்கவங்க ஒரு ட்ரேடர்ஸுக்கு கொடுக்கலான்ற ஒரு பட்சத்துக்கு என்கிட்ட காசு இருந்தால், எல்லாமே நல்லபடி நடந்தால், எப்படி சாமி என்னை காப்பாற்றிடு, நீ மட்டும் நீ எல்லாமே பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோ, உனக்கு மாலை வாங்கி போகிறேன்னு சொல்கிற மாதிரி நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையா எடுத்துட்டேன். என்னால் கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்குன்ற பட்சத்துக்கு நான் கண்டிப்பாக கிவ்அவே கொடுக்குறேன். ஓகே, உடனே வந்து டிஎம் பண்ணி கேட்காத ப்ரோ, கிவ்அவே எங்கே எதில் ப்ரோ இருக்குன்னு கேட்காத. கிவ்அவேன்றது ஒரு தாட் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ கிடையாது. மேபி மே ஆர் ஜூன், மேபி ஜூனுக்குள்ளே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன்.
ஏன்னா இந்த மாதம் எண்டிலே தெரிஞ்சிடும் இந்த அக்கௌண்ட் பொழைக்குமா இல்லை செத்துடுமான்றது இந்த மாதம் எண்டில் தெரிஞ்சிடும். அதுலேயும் உனக்கே தெரிஞ்சிடும். அக்கௌண்ட் போச்சுனாலும் நான் அப்டேட் பண்ணுவேன், அக்கௌண்ட் பொழைச்சாலும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஐ மீன் நான் வீடியோவில் அப்டேட் பண்ண மாட்டேன். மோஸ்ட் ப்ராபபிள் டெலிகிராமில் தான் நான் எப்போவுமே ஆன்லைனில் இருப்பேன். பெரும்பாலும் டெலிகிராமில் தான் இருப்பேன். ஸோ டெலிகிராமில் கம்யூனிட்டி இருக்குது, ஐ மீன் சேனல் இருக்குது. அதில் வந்து எல்லாமே 2 சேனல் இருக்குது. பார்கேஜி ட்ரேடர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் ஜென்ரலாக என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ட்ரேடர் பார்கேன்றது ஸ்பெசிஃபிக்காக நான் எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸை மட்டும் போஸ்ட் பண்ணுவேன். என் ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணேன், எந்த இடத்துல நான் ஸ்மார்ட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸை மட்டும் போஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் என் சீனியர் ட்ரேடர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இதுக்கப்புறம் உன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து நீ ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணு, ஃப்யூச்சரில் உனக்கு உதவும். நீ ஹவு மணி ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு, ஹவு மணி அக்யூரிசி இருக்குது, ஹவு மணி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்குன்றதுக்கான ஒரு ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு இண்டிவிஜுவலாக நான் ட்ரேடர் த பார்கென்னு சொல்லிட்டு தனியாக இப்போ ட்ரேடர் தயார் இருக்கார்ல அந்த மாதிரி நான் ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், ட்ரேடர் த பார்கென். சும்மா நம்மளாம் வச்சுக்கிறது தான் அப்படின்னு வச்சு தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் இருக்குது. ஸோ அதில் போய் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அதில் தான் என் லைவ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நல்லா அதை வந்து சும்மா நான் அனலைஸ் பண்ணேன், இப்படி போகும் சொன்னேன், அப்படி போகும் சொன்னேன், அப்படி வெறும் ட்ரேடிங்கில் பொசிஷன் வைக்கிற என்ட்ரிஸ்லாம் அது கிடையாது. அது முழுக்க முழுக்க நான் காசு போட்டிருக்கேன், அதில் லாபம் பார்த்துருக்கேன் இல்லை நஷ்டம் பார்த்துருக்கேன் அப்படின்றது அதில் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? என்னோட லைவ் ரெக்கார்ட்ஸ் அதில் அப்டேட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதுக்காக அந்த சேனல், ஸோ இதான் அந்த சேனல், இதில் தான் நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலி உண்மையில் என்னென்னா, ஐ ஹேவ் த அல்காரிதம் சீட் கோட். எஸ், மார்க்கெட்டோட என்னால் எல்லா மார்க்கெட்டுக்கும் என்னோட சீட் கோட் ஒர்க் அவுட் ஆகுமா கேட்டேன், சத்தியமாக எனக்கு தெரியலை. நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதில்ல. எனக்கு யூரோ தான் ஃபேவரெட்டு இப்போ வரைக்கும். இதுக்கப்புறமும் தான் நான் யூரோவில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அதனால் யூரோ யூஎஸ்டியோட அல்காரிதம் சீட் கோட் என்கிட்ட இருக்குது. இது யார் ப்ரோ உனக்கு சொன்னான்னா, எவனுமே சொல்லலை, யாருமே சொல்லலை. நானே ஃபைண்ட் அவுட் பண்ணி, நானே அதை டெவலப் பண்ணி, அதை டீகோட் பண்ணி, அதுக்கான பக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, ஓ இதான் கதையா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இப்போதைக்கு உங்கள் கண்ணுக்கு கேபிட்டல் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். லைக் காசு இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு தோணும். பட் காசு இருந்தாலும் அதை விட ஒரு கிரேட்டஸ்ட்டு, ஒரு பெட்டரான, இல்லைனா அதோட பிக்கெஸ்ட்டு, கிரேட்டஸ்ட் ரெண்டு ஒன்று தான். ஓகே, அதை விட ஒரு கிரேட்டஸ்டான விஷயம் எதுனா இன்ஃபர்மேஷன். என்கிட்ட இப்போ கேபிட்டலும் இருக்குது, தட் கால் மாஸ்டர் ஐடி அதுவும் இருக்குது. அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன், எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும். எஸ், ஐ நோ டைம், ஐ நோ ப்ரைஸ், எந்த நேரத்தில் எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எப்படி அதை பிடிக்கணும், எப்போ அதை விடணும், எப்போ அதை தேர்ந்தெடுக்கணும் முதற்கொண்டு எனக்கு அது தெரியும். உண்மையிலே எனக்கு அது தெரியும். ஆனால் அது என்ன ஏதுன்ற விளக்கத்தை நான் கொடுக்க விரும்பலை. நோ 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 நோ. இப்போதைக்கு என்னோடய மைண்டில் ஓடுறதெல்லாம் ஒன்றே ஒன்று, முதல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நான் முதல்ல காசு பார்க்குறேன். இது ஒர்த்து வருமா, இது வேலைக்கு ஆகுது, இது பக்கா அப்படின்னு தெரிஞ்சு நல்லா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற காலத்துக்கு அப்புறம், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஓகே இதை நம்ம சொல்லலான்ற பட்சத்துக்கு எப்போ என் மைண்டு வந்து சொல்லுதோ அப்போ நான் சொல்கிறேன். ஆனால் அது மோஸ்ட்லி பப்ளிக் டொமைனில் ஃப்ரீயாக சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பப்ளிக் டொமைனில் ஒரு மென்டார்ஷிப் வீடியோ மாதிரி போட்டு, இல்லை சம் கைண்ட் ஆஃப் வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷனை ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன்னு நினைக்காதீங்க. அது இனிமேல் இருக்காது. ஏன்னா நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிக்கூடாது. அதனால் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன், அப்படி இருக்காது. மோஸ்ட்லி அது வந்து ஒரு பூட் கேமாவோ இல்லை மென்டார்ஷிப்பாவோ தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிள், நான் என்னோடய மாடல் வச்சு காசு பார்க்குறேன்ப்பா, அவ்வளோதான். நான் காசு பார்க்குறேன், காசு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அதை செல் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நிலமையில் எனக்கு வந்து என் மாடலை செல் பண்ணுற துளி கூட விருப்பம் இல்லை. அது ஒரு பெய்டு கண்டென்ட்டாக வந்து செல் பண்ணவோ, இல்லை ஃப்ரீ கண்டென்ட்டாக மற்றவங்களுக்கு சொல்லவோ சுத்தமாக எனக்கு அதாவது அதை வந்து ஃப்ரீயாக சொல்லவும் எனக்கு மனசு இல்லை, அதை விலைக்கு விற்கவும் மனசு இல்லை. அது என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற எண்ணம் தான் என்கிட்ட இருக்குது. நான் தான் காசு பார்க்குறேன், நல்லபடியாக பண்ணுறேன். ஐ ஹேவ் த ட்ரம்ப் கார்டு. மார்க்கெட்டில் எனக்குன்னு ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது. என் டேர்ன் வரும்போது என் ட்ரம்ப் கார்டை வச்சு நான் மேட்சை முடிப்பேன் அப்படின்றது என்கிட்ட இருக்குது. ஸோ அது போதும். ஸோ ஃபைனலி ஐ ஃபைண்ட் மை எட்ஜ். இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு மென்டார்ஷிப்பும் வீடியோஸும் நான் பார்க்க தேவையில்ல. ஒரு ஃபாரின் மென்டார்ஷிப்போ, இல்லை இவர் நல்லா பண்ணுறாரு, அவர் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறான்னு அடுத்தவன் வாயை நான் பார்க்க தேவையில்ல. இந்த கோர்ஸ் நல்லாயிருக்கு, அந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட கோர்ஸை குப்பைகளை மண்டையில் ஏற்ற தேவையில்ல. இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது, அந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கேப் ரேச்சை தேவையில்லாமல் நான் பிறக்க தேவையில்ல. இந்த மெத்தட் நல்லா இருக்குது, இந்த இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இல்லை இண்டிகேட்டர் நல்லா இருக்குது, பிளா பிளா பிளா, இது எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஐ ஃபைண்ட் மை எட்ஜ். என்னோட இது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது நான்
மண்டைக்கு நல்லா அப்படின்னு ஏறுற அளவுக்கு ஏற்றிட்டேன். இப்போ மண்டை ஃபுல்லாக அது மட்டும் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இதுவும் என் மைண்டுக்குள்ளே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி தட்ஸ் ஒன். அது மட்டும் தான் என் மண்டைக்குள்ளே ஆழமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் எப்படியோ என் மண்டையில் ஏற்றிட்டேன். ஓ இதானா. ஸோ ஸோ மெனி டேஸ் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் அதை எப்படியோ மைண்டுக்குள்ளே ஏற்றி அடாப்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு சார்ட்டை உட்காந்து வாட்ச் பண்ணி எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கிரியேட் பண்ணதான்னு ஐடென்டிஃபை பண்ணி அது இருக்கிற பட்சத்துக்கு நான் மேற்கொண்டு பணத்தை போடுவேன். அது இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நான் மூடிட்டு வந்துடுவேன். ஸோ சிம்பிளி வந்தால் எடு, வரலன்னா விடு. இவ்வளோ தான் என்னோடய பிஸ்னஸ். வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஆக்சுவலி ஆஃப்டர் பே அவுட்டுக்கு போட்டப்போ நிறைய பேர் வந்து கேட்டது அதுதான். என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி ப்ரோ கரெக்டாக எடுக்கிற, அப்படி இப்படி என்னென்னமோ கேட்டாங்க. நீயும் எஃபர்ட் போட்டிருந்து, நீயும் சார்ட்டில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்து, நல்லது கெட்டதை பார்த்துருந்து, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தேன்னா அது எப்போ எங்கே பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஜஸ்ட்டு மற்றவங்க ஒன்றே ஒன்று தான், பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, பட்டன் அழுத்தணும். அதுக்காக எல்லா இடத்துலையும் பட்டன் அழுத்தக்கூடாது. எந்த இடம் தெரியுதோ அந்த இடத்துல அழுத்தணும். அழுத்தினா தான் தெரியும். பிரபு நான் சொன்ன மாதிரி தான், பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாதுடா இவனே, பட்டன் அழுத்தணும். ஆமாண்ணே. அதே மாதிரி ஒரு வாட்டி சொன்னார், உன் வியூ கரெக்டாக இருந்தால் தைரியமாக எடு. நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களாம் யோசிக்காத. உனக்கு என்ன தெரியுது, இங்கேருந்து இங்கே போகணும்னு தெரியுதா, எடு. எஸ்எல் அடித்தா வாங்கிக்க, தப்பு இல்லை. எஸ்எல் வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு எஸ்எல் அடிச்சது. இப்போ நான் சொல்கிறேனே, எனக்கு எஸ்எல் அடிச்சது, ஓகேவா. ஏன் அனலைசிஸ் செல்லு. ஆனால் மார்க்கெட்டு மேலே போய் எனக்கு ஊமை குத்திட்டு சல்லுன்னு இறக்கிட்டான். இப்போ என் அனலைஸ் தப்புன்னு நீங்கள் சொல்வீங்களா, இல்லை எஸ்எல் வாங்கினால என் மெத்தடாலஜி தப்புன்னு சொல்வீங்களா? கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அவுட்கம், இட்ஸ் ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ ட்ரேட் எடுத்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஒரு ட்ரேடை நான் பிடிக்கிட்டு போயிடுச்சு. எஸ் ரைட், யா. இதை பார்த்து நான் தேவையில்லாம வந்து ஐயோ போயிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். டெஃபினெட்லி நாட். நோ, ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இதை நான் அங்கேயே போட்டிருக்கேனே, எஸ்எல் இஸ் எ பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் எனக்குமா. நீங்கள் எப்படி அந்த லாஸை மேனேஜ் பண்ணுறீங்க, அதுலேருந்து ரிக்கவரி ஆகுறீங்கன்றது தான் உங்களோட பொட்டென்ஷியலை காட்டும், உங்களோட ஸ்கில்ஸை காட்டும், உங்களோட ஆக்சுவல் ப்ராசஸை காட்டும். க்ரீடை தாண்டி இதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு காட்டும். இந்த இடத்துல போயிட்டு என்கிட்ட தான் ஆல்ரெடி 250 இருக்குல்ல, தூக்கி வைடா 150, 2 ட்ரேடு சர்ன்னு டிபி, அப்படி பண்ணவே கூடாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் சொதப்பலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஒன்று மட்டும்தான்யா, உன் அக்கௌண்ட்டு பொழைக்கணும். எப்போவுமே அது பொழைக்கணும், அது உயிரோடு இருக்கணும், அதில் காசு இருந்துக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் அப்பான் யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ப்ரொடக்ட் யுவர் கேபிட்டல், மார்க்கெட் ஆர் இன்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு முடிவே இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் வாரி வாரி கொடுக்கும். ஆனால் அது எவ்வளோ தான் கொடுத்தாலும் உன்னோட கான்ஷியஸில் நீ எப்போவுமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், உன்னோட கேபிட்டலை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சென்ஸ் உனக்கு இல்லைன்னா நீ கேம்பிளிங் பண்ணுற, ஐ மீன் நீ சூதாட்டம் ஆடுற. உன் கேபிட்டல் நீ ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஒரு ட்ரேடரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியாரிட்டி. அதுதான் பியாரிட்டி, அதுதான் இம்பார்ட்டன்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஃபிட்டு, லாஸு, நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், blah blah blah. ஃபஸ்ட்டு பியாரிட்டி இதுதான். இது எப்போவுமே மண்டையில் நல்லா கேட்குற மாதிரி ஏற்றிக்கணும், ஓகே. அப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க, லாஸ் பண்ணீங்கன்னு அப்படி கிடையாது. இது ஜஸ்ட்டு அவுட்கம் தான். இதுக்கப்புறம் பண்ண இந்த ஃபால் டவுன் எப்பவுமே நடக்கும். இதில் நடந்தாலும் நீ அந்த நேரத்தில் அதான் யோசிக்கணும், இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் இது பண்ணோம், இப்படி போட்டு இப்படி அதிகப்படுத்தினா. நீ லாஸை கம்மி பண்ண தவிர ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. லாஸை கம்மி பண்ணி மூவ் பண்ணாலே, ஒரு நல்ல ட்ரேடு கிடைச்சாலே சர்ன்னு அது ஒரு நியூட்ரல்லேருந்து டிபிக்கு கொண்டு போயிடும். அந்த டிபிக்கு வந்த அப்புறம் ஒரு ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா அது டிபி, ஐ மீன் தட்ஸ் கால் ப்ராஃபிட், நாட் அபவுட் டு கேபிட்டல். அப்போ நீ உனக்கு தோன்ற மாதிரி ஓகே கரெக்டான செட்டப் இங்கே அடிக்கலாம் போது நீ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி 1% வச்சு நீ ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணலாம். கேபிட்டலுக்குள்ளே இருக்கும்போது ரிஸ்க்கை எப்போவுமே கம்மியாக தான் வைக்கணும். கேபிட்டலை தாண்டி ப்ராஃபிட்டுக்கு போகும்போது நீ தாராளமாக ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். பிகாஸ் காற்றுல இருந்த பணம் அவ்வளோதான், கண்ணில் பார்த்த பணம் அவ்வளோதான், அது நிஜ பணம் இல்லை. கைக்கு வந்தால் தான் அந்த பணம், இல்லைனா இல்லை. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை ரிஸ்க் மேனேஜரோட ஒன் ஆஃப் த ஃபிலாசபி கூட வச்சுக்கேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். இதை நீ புரிஞ்சுக்கிட்டு இதை நல்லா மண்டையில் ஏற்றி இதை நீ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உன் மெத்தடாலஜி உன்னைய காப்பாற்றும். ஐ மீன் நீ யூஸ் பண்ணக்கூடிய செட்டப்ஸ், ஸ்ட்ராட்டஜி ஆர் கான்செப்ட், வாட் கைண்ட் ஆஃப் நேம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபேன்சி நேம்ஸ் அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங், இன்னும் சிலர் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ நீங்கள் சிஆர்டியா ப்ரோ பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி வந்து கேட்குறாங்க.
நான் சொல்ற பதில் ஒண்ணு தான். இட்ஸ் லுக் லைக் சிஆர்டி, பட் ஐ அம் நாட் ட்ரேட் த சிஆர்டி. அது பார்க்கறதுக்கு சிஆர்டி மாதிரி இருக்கும். பட் நான் சிஆர்டி வீடியோ பார்க்கல. ரோமியோட எதுவுமே நான் பார்க்கல. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் ரிப்பீட்டபிளா ஒர்க் அவுட் பண்ணி, எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமா நான் என்னோட மாடல டெவலப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அது பார்க்கறதுக்கு அந்த சிஆர்டி ஃபார்மேஷன்ல வரும். ஆனா, அதனால தான் அது எந்த ஒர்க் ஆகுது. நீங்க சிஆர்டின்னு அத வெறும் அந்த பேட்டர்ன் பேஸ்ட் மட்டுமே நீங்க பார்க்கறனால உங்களுக்கு அடி விழுது. நான் அந்த பேட்டர்னையும் தாண்டி அது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு லாஜிக்கல், மெக்கானிக்கல் சிஆர்டியா பேஸ் பண்ணி பார்க்கல. நான் என்னோட ஐடியாலஜி, மெக்கானிக்கல்ஸ் வச்சு பார்க்குறேன். அது அந்த உட்காரும்போது கடைசியில அவுட்கம் வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு சிஆர்டி பேஸ்டு ஃபார்மேஷன் மாரி தெரியும். பட் நான் அந்த கண்ணோட்டத்தில பார்க்கல. இது என்னோட மாடல். நான் எடுக்கிறேன். இது அவுட்கம் எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும், லாஸ் வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட வேலை, என் ப்ராசஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஐ ட்ரஸ்ட் மை மாடல். அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எது நடந்தாலும் நான் அதை பெருசாக மண்டைக்கு ஏற்றிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாலாம் லாஸ் பண்ணால் ஒரு மாதிரி தலை வலிக்கும். ஒரு மாதிரி ஐயோ என்னடா அது அப்படின்னு இருக்கும். இப்போல்லாம் அப்படி கூல் டவுனாக இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அசால்ட்டாக வச்சு ஊற்றலாம். ஒரே ட்ரேடு கட்டா பொடி வேலையை முடி அப்படின்னு தான் என் மைண்டுக்குள்ளே அவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சு நிற்கிறேன். எதனாலனா ஆல்ரெடி இதே மாதிரி ஃபால்ட் டவுனை நான் பார்த்துருக்கேன். பார்த்து அதுலேருந்து ரிக்கவர் ஆகி ப்ராஃபிட் எடுத்து பே அவுட்டு கைக்கு கொண்டாந்துருக்கேன். அப்படின்னு காசு பார்த்தனால மைண்டு இந்த லாஸை பெருசாக கேர் பண்ணுறதில்ல. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை விட பெருசாக நீ ஏம் பண்ணியிருக்க. இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு தடுக்கல் தான். இந்த தடுக்கல்னால உன் ஓட்டம் நிப்பாட்ட போகிறதில்ல. நீ பந்தயத்துலேருந்து வெளியே வர போகிறதில்ல. இதோட கிரவுண்டை விட்டு நீ எக்ஸிக்யூட் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு தடுக்கல். தவறிட்ட அவ்வளோதானே. ஒரு வாட்டி தானே தவறுனேன். ஒரு வாட்டிமா தவற போகிற. எழுந்திரிச்சு ஓடுறா அப்படின்ற அவ்வளோ ஒரு ஃபுல் பாசிட்டிவ் மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருக்குது தவிர, இது ஃபுல்லாக சிவப்பாக இருக்குது, அமௌண்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி எந்த ஒரு நெகட்டிவ் வைப்புமே என் மைண்டில் இல்லை. உண்மையிலே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெத்தடாலஜியை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வெறும் இப்படி போகுது அப்படி போகுது கீழே போகுது மேலே போகுதுன்னு வெறும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி வயலட் ஆகும். உங்கள் மைண்டை நீங்கள் ஸ்டேபிளைஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெரிய வாலட்டைலையும் உங்களுக்கான எக்ஸாக்டான லொக்கேஷன் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது அது மேலே போகுது கீழே போகுது மட்டும்தான் தெரியும். பச்சை கலர் சிவப்பு கலர் கீழே விழுது மேலே போகுது பை ஆகுது செல் ஆகுதுன்னு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். பட் அது ஏன் அங்கே நடக்குது, எதனால் நடக்குது, எது பிகைண்ட் த சீன் அதை ப்ளே பண்ணுதுன்றது உங்களுக்கு போக போக தான் புரியும். ஸோ அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் ஒரு நியூபிக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ என்னால் இதை தான் சொல்ல முடியும். ஸோ ட்ரெயின் யுவர் மைண்ட். எவ்வளோ நெகட்டிவான விஷயமா இருந்தாலும், எவ்வளோ மோசமான விஷயமா இருந்தாலும் உங்கள் மைண்டை விட்டுறாதீங்க. இழுத்து இறுக்கி பிடி கவிழா, விட்டுறாத. அப்படியே டைட்டாக பிடி. அதுவே ஒன்று இழுத்துட்டு போயிடும். ஸோ கிரிப்பை மட்டும் விட்டுறாத. கிவ் அப் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம். நான் ஒவ்வொரு வாட்டியும் அதான் யோசிப்பேன். சம்டைம் லாஸ் ஆகும்போது இது மாதிரி பண்ணும்போது பேசாமல் போயிடலாமா அப்படிலாம் தோணும். எனக்கும் தோணும். பட் அப்போல்லாம் எனக்குள்ளே இருக்கிற ஒரே கேள்வி, இது விட்டுட்டு போகிறனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, என்னடா கிடைக்க போகுது, ஒன்றுமே கிடையாது. 2 வருஷம் உழைப்பு வேணான்னு தூக்கி போட்டு போடுறேன் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இப்போல்லாம் இதில் தூக்கி போட மனசு வராது. ஏன்னா காசு பார்த்துருச்சு. ஏய், காசு வர விஷயத்த யாராவது தூக்கி போடுவாங்களாடா பைத்தியக்காரா. காசே வராத காலத்துல இருந்துட்ட. என்ன காசே வரல, கையிலேருந்துனா காசு போகுது, டைம் போகுது, எல்லாமே போகுது. அப்போல்லாம் விடாத நீ இப்போ காசு பார்த்துட்டு இப்போ ஏதோ சின்ன லாஸ் வந்திருக்கு, இதை பார்த்து பயந்து போவியா? அப்போல்லாம் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் தெரியும். விடு பார்த்துக்கலாம். நியூ வீக், நியூ டே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான். உன் மாடல் என்னன்னு உன் மண்டையில் இருக்குல்ல, அவ்வளோதான். நேராக போ, சார்ட்டை ஓப்பன் பண்ணு, மார்க் பண்ணு, வெயிட் பண்ணு, வந்தால் எடு, இல்லைனா விடு. டேக் இட் ஈஸி. ஸோ இதுதான் பிகைண்ட் த சீனில் ரன் ஆகும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, உங்களாலேயும் முடியும். நானும் முடியும் சொல்லிட்டு தான் முடிச்சு காட்டிட்டேன். ஸோ உங்களால் முடியும், பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கோட்டில் அதில் மட்டும்தான் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். 2-3 ப்ரோக்கர்ஸில் வச்சுருக்கேன். பணமாக்குற இடம் இது மட்டும்தான் இருக்குது. கோட்டு ஃபண்ட்ஸ் தராங்க. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சால் ஃப்யூச்சரில் சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட்டு வாங்கி கிளைம் பண்ணி மாஸ்டர்லாம் வந்து பே அவுட்லாம் போட்டு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பே அவுட் போடுறதா இருந்தால் நீங்கள் ரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அது அதில் இருந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கலாம். கிரிப்டோவில் போனால் கேஓசி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு டிலே பண்ணுறான். எனக்கு அப்படி தான் பண்ணானுங்க. நான் கடைசியில் வந்து மெத்தடை மாற்றிட்டேன். என்னோடய வித்ரா மெத்தடை எனக்கு ரைஸில் பார்த்துங்கன்னு சொல்லிட்டேன். ரைஸில் மாற்றிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கிரிப்டோவில் கன்வெர்ட் பண்ணி உங்களோட லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக
இந்த ஜேடெக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் போட்டு நீங்கள் வித்ட்ரால் போட்டுக்கலாம். இட்ஸ் பாசிபிள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அடுத்த பிளான் வந்து இந்த லாஸை ரிகவரி பண்ணணும். அந்த சொன்ன $360 $360 அதை விட அதிகமாக எடுத்து இந்த மாதம் புக் பண்ணி வித்ட்ரா பண்ணணும். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அது ப்ராஃபிட்டபிள் ஆகிற அளவுக்கு அதை கொண்டு வரணும். இதுதான் இந்த மாதத்தோட என்னோட டார்கெட். ஸோ லாஸ்ட் மந்த் $200 எடுத்தேன். திஸ் மந்த் 360க்கு மேலே எடுக்கணுன்ற என்னோட டார்கெட். மேபி அதை விட அதிகமாக கூட வரலாம், இல்லை கம்மியாக கூட வரலாம். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் என்னோட பிளான் இதுதான். நடக்கட்டும். ஸோ நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டேன்னா நான் இந்த மாத கடைசியில் இல்லைனா எப்போ நான் பே அவுட் எடுத்து கைக்கு காசு வந்து ஏடிஎம்மில் பணத்தை எடுத்த அப்புறம் சில செலவுகள்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதனால் நல்லபடியாக பண்ணுங்கள். உண்மையிலே பண்ண முடியும், முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது படைச்சவனும் ஒரு மனுஷன்தான், கடவுள் இல்லை. ஸோ முடியும், நம்பு. புரியுதா? குட் லக். அண்ட் இந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருந்தால் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். ஜாயின் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, அது உங்கள் விருப்பம். என்னோடய லைவ் ரெக்கார்ட்ஸில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்குறவங்க பாருங்கள். அண்டு வேறு என்ன சொல்கிறது இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. வேறு என்ன சொல்கிறது? அதான் எல்லாம் தனியாக ஒப்பிச்சிருந்தேன், தனியாக பண்ணாத்துற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள், எல்லாமே முடியும், கண்டிப்பாக முடியும். பார்க்கலாம். ஓகே.